ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டி லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா அந்த கான் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானா, ஆனா இவனை எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால நீங்க இப்படி சடனா என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சனால இந்த கானே வந்து நம்ம ஹீரோயினை அவளோட ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு போவான். அவன் போன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா அந்த செக்யூரிட்டி பூத்துக்கு தான் வந்து நம்ம ஹீரோவை நல்லா ஹக் பண்ணிக்குவா. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க லவ் அப்படியே ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அங்கேயே ஒரு டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லா ரொமான்டிக்கா பேசுறது, கிஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரே குஜாலா இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த பிளாய் பொண்ணுங்க வந்துருவா. அவ ஃபர்ஸ்ட் என்னடா யாருமே இல்ல அப்படின்ட்டு செக்யூரிட்டி பூத்துக்குள்ள எட்டி பாப்பா. ஆனா அவளுக்கு ரெண்டு கால் மட்டும் தெரியுமா. அதுக்கடுத்துதான் அவ நல்லா பாப்பா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்தனே அந்த பிளாய் பொண்ணுக்கு செம ஷாக் ஆயிரும். இப்பதான் அவ எல்லாத்தையும் ஒன்னொன்னு அப்படியே கனெக்ட் பண்ணி பாப்பா. அன்னைக்கு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் இவளாதான் இருக்கணும், இவ ஒரு ஆக்ட்ரஸ்ங்கிறனால இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் சாயும் நம்ம கிட்ட தனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்ப இந்த பிளாய் பொண்ணு புரிஞ்சுக்குவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சரி நான் என்னோட ரூமுக்கு போறேன், யாரும் வந்துட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிப்பாளா. உடனே அந்த பிளாய் பொண்ணு ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவா. இப்போ நம்ம ஹீரோயின் யாருமே சுத்தி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அப்படி கிஸ் பண்ணிட்டு பாய்ங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பிளாய் பொண்ணு ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுத்துரும். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட ரூம்மேட் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ உனக்கு திருப்தியாடா, உன்னாலதான் என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ்க்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோக்கு இவன் எதை பத்தி பேசுறானே ஃபர்ஸ்ட் புரியாது. அப்புறம் தான் அந்த ரூம்மேட் அவனோட போன் எடுத்து காட்டுவான். என்னன்னா நேத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை கூட அந்த பிளாய் பண்ணு போட்டோ எடுத்துச்சு, அதை சோசியல் மீடியால போட்டிருக்கும் போல. அதை அப்படியே நிறைய பேருக்கு சர்க்குலேட் ஆகி இப்ப அப்படியே வைரல்ல போய்கிட்டு இருக்கும். அதுவும் எல்லாரும் நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டுவாங்க. நேத்து என்னன்னா கான் கூட இருந்தா, இன்னைக்கு என்னன்னா ஒரு செக்யூரிட்டி இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ கேரக்டரே சரியில்லை போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பாயிண்ட் பண்ணி தான் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவளோட ரூமுக்கு அந்த மேனேஜர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான். நீ பண்ணி வச்ச வேலை பாரு எவ்வளவு பெருசா வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா என்ன நடக்குதுன்ட்டு நம்ம ஹீரோனுக்கும் தெரியாது போல. அப்புறம் தான் அந்த மேனேஜர் சொல்லுவான், நேத்து நீயும் அந்த செக்யூரிட்டியும் ரொம்ப க்ளோஸா நின்று பேசிருக்கீங்க, அதுக்கடுத்து கிஸ் வேற பண்ணிருக்கீங்க, அதை யாரோ போட்டோ எடுத்து நெட்ல வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. இப்போ உன்னோட ஹாஸ்டலுக்கு கீழே அவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏதாட்டு ஒரு 7:30 வருங்கிறக்காக தான் நான் ஆரம்பத்திலே உன்னை வார்ன் பண்ணேன். ஆனா நீ என்ன ஏமாத்தி அவன் கூட இத்தனை நாள் கான்டாக்ட்ல இருந்திருக்க. சரி இப்பெல்லாம் இதை பேசுறதுக்கு டைமே இல்ல, வா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட போனையும் புடிங்கிடுவான். டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே கீழே வந்தா அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த செக்யூரிட்டிக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அந்த மேனேஜர் இன்னைக்கு தான் ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குதுல, அங்க வந்து இதை பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கோங்க, இப்ப இதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி போவாங்களா. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேன்ஸும் வந்து ஹீரோயின் மேல அப்படியே டெடி பேரை தூக்கி போடுறது, பேக்கை தூக்கி போடுறது, அந்த மாதிரிலாம் கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவானா. அவன் வந்து டே அவளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். பட் ஆனா இப்ப அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, உனக்கு இந்த ஃபேமஸான ஆக்ட்ரஸ் வியூ கேக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன் எல்லாருமே நம்ம ஹீரோவை ரவுண்டு கட்டிடுவாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த மேனேஜர் அப்படியே நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போயிருவான். அடுத்து இந்த பிரச்சனை இதோட முடியாது. இப்ப அந்த கான் பிடிச்சு நம்ம ஹீரோயினை நல்லா திட்டிக்கிட்டு இருப்பான். இங்க என்ன நடக்குது, நீயும் அந்த செக்யூரிட்டியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி செம காண்டுல பேசுவான். ஆனாலும் அவனோட இன்டென்ஷன் ஃபுல்லா வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு, நீ பண்ண வேலைனால என்னோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இப்ப மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, இதெல்லாம் நீ எப்படி சரி பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஐயோ சாரி, நான் எதுவுமே வீம்புக்குன்ட்டு பிரச்சனை வரணுங்கிறக்காக பண்ணவே இல்லை, நாங்க இன்னைக்கு நைட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசி கிளியர் பண்ணிடுறோம், இதனால உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த கானு சரி என்னோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை பத்தி விடு, ஆனா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேனே அதை பத்தி நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த விஷயத்த கொண்டு வருவான். இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்ட்டு சரியா தெரியாதா. ஆனா அப்பன்னு பார்த்த அந்த கானு, இப்ப நான் சொல்றேன் கேளு, இனிமேல் நான் உன்கிட்ட நடிக்க தேவையே இல்லை, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாலாம் ஒண்ணு இருக்க வேண்டாம், என்னோட இன்டென்ஷனே எப்படியான்ட்டு உன்கிட்ட
க்ளோஸா இருந்து ஒரு ரொமான்டிக் நைட் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதா. நீ அந்த செக்யூரிட்டி பாயை லவ் பண்ணாம இரு, அது ஓ இஷ்டம். ஆனா இந்த ஃபீல்டுல நீ நல்லா ஷைன் ஆகணும்னா ஏன் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லனா உன்னோட மார்க்கெட் வேல்யூவை நான் மொத்தமா முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ அந்த கான் அங்க இருந்து கிளம்பணும். நம்ம ஹீரோயின் அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பா அவளோட மேனேஜர் கிட்ட. என்ன இவன் இப்படி பேசுறான், தயவு செஞ்சு அவன் சொன்ன மாதிரி மட்டும் என்ன செய்ய சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவாளா. அதுக்கு அந்த மேனேஜர் அப்படியே, இங்க பாரு, இத்தனை நாள் நான் உன்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கேன், அதுக்கு காரணம் எல்லாமே உன்னோட ப்ரொஃபஷனை நீ நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா இந்த விஷயத்துல டிசிஷன் எடுக்க வேண்டியது நீயே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய ஆக்ட்ரஸ் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா அதுக்குன்ட்டு இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நீ யோசித்துக்கோ, நீ என்ன எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிடுவான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டா நம்ம ஹீரோனோட நம்பருக்கு கால் பண்ணிடுவானா. ஆனா அதை இந்த மேனேஜர் எடுத்து நல்லா திட்டி விட்டுருவான். உன்னாலதான்டா இவ்வளவு பிரச்சனை, இப்ப அவளோட ப்ரொஃபஷனே ஒரு கேள்விக்குறியா நிக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுருவான். இப்படி திட்டு வாங்கினோனையும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாதா, ஒரு மாதிரி சோகமா இருப்பான். அப்பதான் அவனோட ஃப்ரெண்டு டேனும் அந்த டேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வருவாங்களா. அவங்க வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு செம ஐடியா கொடுப்பாங்க. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை அந்த மேனேஜரோட வீட்டுல தான் காட்டுவாங்களா. இப்போதைக்கு கொஞ்ச நாள் அவ மேனேஜர் வீட்டுல தான் இருக்க போறா போல. அப்ப அந்த மேனேஜருக்கு நிறைய ஏஜென்சில இருந்து கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கும். வியூவும் அந்த செக்யூரிட்டி பாய் லவ் பண்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அந்த மேனேஜரும் ஐயோ இல்ல, அதெல்லாம் பழைய போட்டோ, இத பத்தின தெளிவான பிரஸ் மீட்டை நாங்க இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போன்ல சொல்லிக்கிட்டே இருப்பானா. அப்பன்னு பார்த்து யாரோ அந்த வீட்டு காலிங் பெல் அடிப்பாங்க. அந்த மேனேஜர் உடனே, ஏ வியூ, நான் போன்ல பிஸியா இருக்கேன், யாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோன் அப்படியே சோகமா போய் கதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பா. அவன் அப்படியே அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு கூடவே ஒரு லெட்டரை வேற சேர்த்து கொடுப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை மட்டும் அந்த மேனேஜருக்கு தெரியாம ஒழிச்சு வச்சுக்கோளா. அதுக்கடுத்து அந்த மேனேஜரும், வியூ நீ வீட்டுக்குள்ளே இரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு ஈவினிங் வந்துருவேன், அதுக்குள்ள நீ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இப்ப அவன் போனனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த லெட்டரை தான் ஓபன் பண்ணி படிப்பாளா. அதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எடுத்தனையும், ஐ எம் சாரி வியூ, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால இப்போதைக்கு என்ன மீட் பண்ணி பேச முடியாது, பட் ஆனா நீ எப்ப ஃப்ரீயா இருக்கிறியோ அப்போ நம்ம எப்பயும் வழக்கமா ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு நீ என்ன தேடி வா, நான் உனக்காக டெய்லி அங்க வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த லெட்டர் எழுதியிருப்பான். இப்போ அந்த மேனேஜர் வீட்டுல இல்லாதனால நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவை தேடி போயிருவா. அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்து மீட் பண்ணிருவாளா. ஆனா அவ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்றதே, ஐ எம் சாரி ஃபாய், என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நீ கண்டிப்பா அந்த பிக்சரை பார்த்திருப்பேல, அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும், என்னாலதான் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல உன்னையும் திட்டி திட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பட் அதெல்லாம் நீ மைண்ட்ல எடுத்துக்காத, நான் ஒரு ஆக்ட்ரஸ்ங்கிறனாலதான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு அதுல இருந்த கமெண்ட்ஸை பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது, அதே மாதிரி நீயும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, ஏன்னா எனக்கு எல்லாரை விட நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும், நீ கவலையே படாத வியூ, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட மேனேஜர் வரதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்ட்டு வேமா அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட் நடக்கிற பார்ட்டியில தான் காட்டுவாங்களா. அப்போ அங்க வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கானை தான் பிடிச்சு கொஸ்டின் பண்ணுவாங்க. இப்படி உங்களோட ஃபேமஸான மாடல் ஒரு செக்யூரிட்டி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால உங்க ப்ராடக்டோட வேல்யூ குறையுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா. அதுக்கு அந்த கான் அப்படியே கடுப்பா, சேச்சே நீங்க சொல்ற மாதிரி எங்களோட ப்ராடக்ட் வேல்யூ குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது மட்டும் இல்லாம அது இப்ப எடுத்த பிக்சரே கிடையாது, அது ஓல்டு பிக்சர், வீம்புக்குனே யாரோ வியூக்கு கெட்ட பேர் வரணுங்கிறக்காக பழைய பிக்சரை போஸ்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனுமே இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பழைய பிக்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்படி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினக்கு அடுத்து அந்த கான் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே முறைச்சு பார்த்து வந்து, நம்ம டீல் ஞாபகம் இருக்குல்ல, உன் முடிவை சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கானோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் காட்டுவாங்க. பார்த்தா இப்ப இவனை தேடி நம்ம ஹீரோயின் அங்க வந்திருப்பா. இப்ப அந்த கான் நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன், செம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தேன், என்னோட 2-3 ப்ராடக்ட்ஸ்க்கு ஒன்னு மெயின் மாடலா ஆக்குனேன், இதெல்லாம் உனக்கு பத்தாதா, என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நீ அந்த செக்யூரிட்டி கூட போன, சரி விடு, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, இன்னைக்கு நைட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்கியோ அந்த வேலையை நம்ம ஆரம்பிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எப்படி இதுக்கு ஒத்துக்குவா, அவ அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அந்த கானா, இங்க பாரு எனக்கு சுத்தமா டைம் இல்ல, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அந்த அருக்கு பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பானா. அப்ப யாரோ ஒரு 4 பேரு மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து நம்ம ஹீரோவை செமையா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்களா. அவ எப்படி இந்த கான் கிட்ட பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து எப்படியோ தைரியத்தை வர வச்சு, இங்க பாருங்க என்ன விட்டுருங்க, நான் என்னைக்குமே உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ணதே கிடையாது, சோ நான் அப்படி ஃபிளர்ட் பண்ணிருந்தா நான் உங்களுக்கு தப்பான ஐடியா கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம், நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட நான் கரெக்டா தான்
பிஹேவ் பண்ண, நீங்களா தப்பா ஏதாவது நினைச்சுக்கிட்டு என் மேல ஆசைப்பட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவ கெஞ்சுவா. ஆனாலும் இந்த கான் எதையுமே கேட்க மாட்டான். இங்க பாரு, நீ இந்த ஃபீல்டுல நல்லபடியா சம்பாதிக்கணும்னா நான் சொல்றது இப்ப நீ கேட்டுதாகணும், ஒழுங்கு முறையாத போய் ரெஃப்ரெஷ் ஆகு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவானா. நம்ம ஹீரோயின் பாப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு டக்குன்னு அவனை வெளியே வச்சு லாக் பண்ணிடுவா. என்னன்னா இவ்வளவு நேரம் அந்த கான் ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்று தான் பேசியிருப்பான். சோ இதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோயின் டக்குன்னு இப்ப அவனை ஸ்விம்மிங் பூல் கிட்டே வச்சு லாக் பண்ணிடுவா. அடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ அந்த மேனேஜரோட வீட்டுல தான் இருப்பாளா. அவன் நடந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா இந்த கான் இந்த பிரச்சனையை இதோட விட மாட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். இதுவே அப்படியே பக்கத்துல பார்த்தா அந்த மேனேஜர் யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயின் அடுத்து ஏதோ ஒரு சீரீஸ்ல நடிக்க வேண்டியது இருந்திருக்கும் போல. பட் ஆனா அந்த ப்ரொடியூசர் இப்போ கால் பண்ணி, எங்க ஸ்டோரிக்கு ஏத்தாப்புல நீங்க சூட் ஆக மாட்டீங்க, அதனால வேற ஏதாட்டு சீரீஸ் இருந்தா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன், இப்போதைக்கு இந்த சீரீஸ்ல நீங்க நடிக்க வேண்டாம், நம்ம கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி சொல்லுவாங்க. இதுல அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே கானோட வேலைதான் அப்படின்ட்டு. இப்ப அந்த மேனேஜர் புலம்ப ஆரம்பிச்சிருவான். இனி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கண்டிப்பா அந்த கான் நம்மள வாழ விடவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருவா. எனக்கு இந்த ஆக்டிங் ஃபீல்டே வேண்டாம், என்னாலலாம் இவ்வளவு பிரஷரை தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவாளா. அதுக்கு அந்த மேனேஜர், இங்க பாரு, இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லா ஆக்ட்ரஸும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க, சோ நம்மளுக்கும் எல்லாம் சீக்கிரமே சரியாயிரும், நீ பெருசா எதையும் எடுத்து குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். இதுவே அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் மூஞ்செல்லாம் செம அடிபட்டிருக்கும். என்னன்னா நேத்து 4 பேர் வந்து நம்ம ஹீரோவை செமையா முத்தி எடுத்துட்டாங்கல்ல, இப்ப அதனால அப்படியே ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த பிளாய் பொண்ணு வந்துருவா. அவ வந்துட்டு அப்படியே, அச்சச்சோ உங்களுக்கு என்னாச்சு, உங்களை யாரு போட்டு இப்படி அடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவ இப்ப பதறிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்பவும் நம்ம ஃபாய் இவ கஷ்டப்பட கூடாதுன்ட்டு, ஐயோ எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஒரு அடிதான், சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. இப்பதான் அந்த பிளாய்க்கு தான் பண்ணது எவ்வளவு பெரிய ஒரு தப்புன்ட்டு தெரிய வரும். உடனே அந்த பிளாய் அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி அழுக ஆரம்பிச்சிருவா. சாரி ஃபாய், இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அன்னைக்கு நான் தான் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுத்து உங்க மேல இருக்க கோவத்துல நெட்ல விட்டுட்டேன். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதை டெலிட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அது மொத்த சோசியல் மீடியாலயும் வைரல் ஆயிருச்சு. நீங்க எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நினைப்புல இருந்தேன். ஆனா எப்ப உங்களை அவ கூட பார்த்தேனோ அப்ப நான் லைட்டா கடுப்பாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோ டென்ஷனே ஆக மாட்டான். சரி விடு, நீ அழுகாத, ஏதோ சின்ன பிள்ளை, தெரியாம பண்ணிட்டேன். ஆனா நான் என்னைக்குமே உன்னை வேற ஆளா பார்த்ததே கிடையாது, என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். சோ என்னை பத்தி உன் மனசுல நீ வேற மாதிரி நினைச்சிருந்தேன்னா அதை மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேன் வந்து நம்ம ஹீரோவை பார்ப்பானா. அவன் அப்படியே நம்ம ஹீரோனுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லுவான். இந்த மாதிரி ரீசெண்டா அவன் நடிக்க வேண்டிய டிராமால இருந்து அவளை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே வேமா நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக கிளம்புவான். ஆனா அப்ப அந்த டேன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு, ஏற்கனவே பல பிரச்சனை, புதுசா வேற சில பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுறாது, கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கிறனால நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பித்து பிடிச்ச மாதிரி தெரியுவான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோவையும் அவளால மீட் பண்ண முடியாது, இன்னொரு பக்கம் அவளோட ப்ரொஃபஷனல் லைஃபும் ரொம்ப மோசமா இருக்கும். இதை நினைச்சு நினைச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பா. அடுத்து இப்படியே 4 நாள் ஓடி போயிருமா. அடுத்து நம்ம ஹீரோ அவன் பாத்துக்கிட்டு இருக்க அந்த வேலையை ரிசைன் பண்றதுக்காக அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கே வந்துருவான். இப்ப அப்படியே அந்த ஹாஸ்டல் லேடி கிட்ட தான் ரிசைன் பண்ண போறத சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே அந்த லேடியும் அவனோட சம்பள பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதுக்கு எடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம கொஞ்ச நாளைக்கு என்னோட ஊருக்கு போலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த செக்யூரிட்டி பூத்துக்கு தான் வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பானா. இவன் இங்க வந்திருக்கிறது எப்படியும் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிரும் போல. இப்ப அவளும் இந்த இடத்துக்கு வந்துருவா. ஆனா நம்ம ஹீரோவோட மூஞ்சி இப்படி அடிபட்டு இருக்கிறத பார்த்தனையும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே அப்படியே நம்ம ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, எல்லா பிரச்சனையும் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவ ஒண்ணு நோட் பண்ணுவா, நம்ம ஹீரோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானா. உடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இல்ல கொஞ்ச நாள் எங்க ஊருக்கே போலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம, அப்பனா நானும் உன் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்ன சொல்ற, அப்பனா உன்னோட ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷனே எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா இருக்கு, நான் பேசாம உன் கூடயே ஊருக்கு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் என் திங்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. நம்ம ஹீரோவும் சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவ போறப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் வேகமா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க வருவாளா. ஆனா வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ ஒரு லெட்டரை மட்டும் அங்க வச்சிருப்பான். வியூ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்றோம்னாவே அவங்களோட சக்சஸ்க்கு தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், ஆனா நான் உன்னை லவ் பண்ணனால உன்னோட ட்ரீமே இப்ப சுக்குநூறா உடஞ்சுக்கிட்டு இருக்கு, இனியும் நான் உன் கூட இருந்து உன்னோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நான் உன்னை விட்டு விலகியே இருக்கிறேன், எனக்காக நீ எதையுமே விட தேவையே இல்லை, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸா கண்டிப்பா நீ ஷைன் ஆகணும், நான் உன்னை இந்த பிரச்சனைனால விட்டுட்டு போகல, நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன், ஐ லவ் யூ வியூ அப்படி
அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பான். இதெல்லாம் பார்த்த கெடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே சுக்குநூறா உடஞ்சிருவா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்டல் லேடியோட பையன் வருவான். அவனுமே நம்ம ஹீரோயினோட ஃபேன் தானே. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கதான் செய்யும். ஆனா அதுல இருந்து நம்ம தான் ஓவர் கம் பண்ணி வரணும். இதை நீங்க மித்த யாருக்காகவும் செய்ய வேண்டாம். என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரூ ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவும் மெயினா உங்களுக்காகவும் நீங்க கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே லைட்டா ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். அதுக்கடுத்து அப்படியே பல மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயின் மொத ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு கிளிப்பை ஒரு அவார்ட் ஷோல போடுவாங்க. என்னன்னா டாப் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப நாமினேட் ஆயிருப்பாங்க. நாமினேட் ஆனது மட்டும் இல்லாம அந்த அவார்டுமே அவளுக்கு தான் வந்து சேரும். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த அவார்டை வாங்கிட்டு சந்தோஷமா எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவான்னா, நான் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு எப்பயுமே பெருமை தேடி தந்தது என்னோட படம் தான். ஏன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் என்ன ஓவர் கம் பண்ண வச்சதே நான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவில கொடுத்த டெடிகேஷன் தான். சோ அந்த படத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா அந்த அவார்டை வாங்குவா. இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு பல படங்கள் நடிச்சிருக்கா. இப்போ இந்த கண்ட்ரிலேயே அவ தான் டாப் மோஸ்ட் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படிங்கறதும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. சோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவார்டு வாங்கினால நம்ம ஹீரோயின், அவளோட மேனேஜர், அவ கூட வேலை பாக்குறவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் வைக்கலான்ட்டு போவா. அப்பதான் அவ ஒன்னு நோட் பண்ணுவா. இவ அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற ஃபிஷ் இவ இதுக்கு முன்னாடி எங்கேயோ டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்க்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு பபிள் டீ ஸ்டாலும் இருக்கும். அது கூட சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சில வீடியோ கேம்ஸும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தனியும் இவ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா ஒரு தடவை, நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா இந்த மாதிரி செட்டப்ல ஆரம்பி அப்படின்ட்டு. அது இப்ப இவளுக்கு அப்படியே ஞாபகம் வரும். இதெல்லாம் அவ யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து, எங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பார்த்தா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்ப இவனை பார்த்தனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே அதிர்ச்சியாவும் இருக்கும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ, நீங்க அவார்டு ஜெயிச்சதுக்கு இன்னைக்கு ட்ரீட்டுக்கு நீங்க பே பண்ண வேண்டாம், அதை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டும் நம்ம ஹீரோவோட தான் போல. நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு போயிருவான். ஆனா நம்ம ஹீரோயின் இன்னும் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஷாக்லயே இருப்பா. இப்ப உடனே அவளோட மேனேஜர், இங்க பாரு, நம்ம ஆக்டிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தோம், அதனாலதான் நான் உன்னை யாரையுமே டேட் பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னேன். ஆனா இனி நம்மளுக்கு அப்படி கிடையாது. நீ டாப் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கிட்ட. இனி நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா உன் மனசு சொல்றபடி செய் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லுவானா. அடுத்து என்ன, நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம இப்ப நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணி பேசுறதுக்காக போவா. இப்ப எடுத்தனையும் நம்ம ஹீரோயின் நல்லா பிடிச்சு திட்டுவா. அன்னைக்கு ஒரே ஒரு லெட்டரை மட்டும் வச்சுட்டு என்னை விட்டுட்டு நீ போயிட்டேல, சப்போஸ் நம்ம மட்டும் இன்னைக்கு மீட் பண்ணிக்கலன்னா அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்னே தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ காதல வாங்காம அவ கழுத்துல இருக்க செயினையே பாப்பான். என்னன்னா ஆரம்பத்துல இவங்க லவ் பண்றப்ப நம்ம ஹீரோ ஒரு செயினை கொடுத்திருப்பான்ல, அதை இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவ கூடயே தான் வச்சிருந்திருப்பா. இதை பார்த்தனையுமே நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இன்னும் இவ மனசு மாறல, இவ தன்னதான் லவ் பண்றா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டனையும் நம்ம ஹீரோ மறுபேச்சே பேச மாட்டானே, அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். அதுக்கடுத்து என்ன, இவங்க லவ்வுக்கு இருந்த கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போய் இப்ப ரெண்டு பேரும் ஹாப்பியா திரும்பி அப்படியே ஒன்னா சேர்ந்துருவாங்க. சோ அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த கதையும் இங்க முடிஞ்சிருது. ஓகே காய்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.